Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்ட் முதல் பருவ தேர்வு சம்மேட்டிவ் அசஸ்மென்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025 தொகுதி மதிப்பீடு அறிவியலுக்கான ஒரு தமிழ் மொழி வினாத்தாள் தான் பார்க்க போறோம். டோட்டல் மார்க் வந்து 60 மார்க். கால அளவு வந்து 2 மணி நேரம். சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு வந்து பார்த்தா ஒரு 8 இருக்கு. புத்தக வினாக்களை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா இல்ல क्वेश्चन நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீரை உறிஞ்சும் பகுதி பிளான்ட்ல வந்து நமக்கு ரூட் தான் வேர். பள்ளிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன இந்த மாதிரி क्वेश्चंस வந்து கேட்பாங்க. ஸ்கர்வி வந்து எதோட டெஃபிஷியன்சினா விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். கோடிட்ட இடம் இருக்கு. நெக்ஸ்ட் பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி சரியா தவறா கேட்டிருக்காங்க. பொறுத்துக மலைகள் பாலைவனம் தண்டு ஒளிச்சேர்க்கை சல்லிவேர். மலைகள் இமயமலை பாலைவனம் வறண்ட இடங்கள் தண்டு கிளைகள் ஒளிச்சேர்க்கை இலைகள் சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்திலை தாவரம். ஒப்புமை சுருக்கமான விடையிலி நிறை வரையறு வட்டப்பாதை இயக்கம் என்றால் என்ன எடுத்துக்கடுத்திருக்க. பூமியின் சுழற்சி கால ஒழுங்கு இயக்கமாகும் காரணம். கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும். பாலைவன தாவரங்கள் சிலவற்றை குறிப்பிடுக. பறவைகள் தாங்கள் இரையினை எவ்வாறு பிடிக்கின்றது. வைரஸால் ஏற்படும் நோய்கள் இரண்டினை எழுது. சரிவிகித வினவு வரையறு சரிவிகித உணவு வரையறு. ஏதேனும் 4 உள்ளீடு கருவிகளை எழுதுக. 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 4x5 20. மேட்ச்லையும் சில டைம் இப்படி கேட்பாங்க. இயக்கம் என்றால் என்ன. பல்வேறு வகையான இயக்கங்களை வட்டமைப்படுத்துக. வாட் இஸ் மோஷன் ரைட் தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மோஷன். பொறுத்துக இருக்கு. திட திரவ மற்றும் வாயு பொருட்களின் பண்புகளை வேறுபடுத்துக. படிய வைத்தல் வரையறு. தூய பொருளுக்கும் தூய்மையற்ற பொருளுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுகளை கூறு. வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிட. உங்களுடைய பள்ளி தோட்டத்தில் உள்ள தாவரங்களை பட்டியலிட. மல்லிகை கொடி ஏன் பின்னுக்குடி என அழைக்கப்படுகிறது. பாலைவனங்களில் வாழ்வதற்கு ஏற்ப ஒட்டகங்களில் காணப்படும் தகவமைப்புகளை விவரி. அதே மாதிரி நிரப்புக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கொஸ்டின் பேப்பர். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த இடத்துல 6th ஸ்டாண்டர்ட் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025 6th சயின்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 மொத்த மதிப்பெண் வந்து 60 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப்ஸ் வந்து ஒரு 4 இருக்குது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. இதில் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இரும்புச்சத்து உதவுகிறது. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளது. காற்று ஒரு தூய பொருளாகும். இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1 by 1 இருக்குது. சுருக்கமான விடையளி பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 2 மட்டும் விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 8x2 16. நிறை வரையறு சுழற்சி இயக்கம் வளைபாதை இயக்கம் வேறுபடுத்துக. பருப்பொருள் வரையறு பாலைவன தாவரங்கள் சிலவற்றை குறிப்பிடு. முதுகெலும்பு உள்ள விலங்குகளின் பல்வேறு தகவமைப்புகளை கூறு. வைரஸால் ஏற்படும் நோய்கள் இரண்டினை எழுது. கன்னியின் முன்னோடி யாவை. ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் தொகுப்புகளை ஒப்பீடு செய்க. ஒரு வண்டியானது 5 மணி நேரத்தில் 400 கிலோமீட்டர் தூரத்தை கடந்தால் வண்டியின் வேகம் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலில் இருந்து பாலாடை கட்டியினை எம்முறையில் பெறுவாய் விளக்கவும். சரிவிகித உணவு வரையறு பின்வரும் நூற்றை சரியான வரிசையில் எழுதுக. நீராவி போக்கு கடத்துதல் உறிஞ்சுதல் ஊன்றுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விரிவான விடையளி பொறுத்த வரைக்கும் 4x5 20. இதில் வளைகோடுகளின் நீளத்தை அளக்க நீ பயன்படுத்தப்படும் 2 முறைகளை விளக்குக. பல்வேறு இயக்கங்களை உதாரணத்துடன் வகைப்படுத்துக. உணவு கலப்படம் என்றால் என்ன. கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும். திட திரவம் மற்றும் வாயு பொருட்களின் பண்புகளை வேறுபடுத்துக. வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிடு. துருவ கடடிகள் மற்றும் பெண்குயின்களில் காணப்படும் தகவமைப்புகளை எழுதுக. வைட்டமின்களையும் அவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்களை அட்டவணைப்படுத்த. பாலைவனங்களில் வாழ்வதற்கேற்ப ஒட்டங்களில் காணப்படும் தகவமைப்புகளை விவரி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. குவார்டர்லி எக்ஸாமினேஷன் போகும்போது நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி மாணக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த இடத்துல 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 6th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 60 கொடுத்துருக்காங்க. தொகுதி தேர்வு செப்டம்பர் 2025. ஸோ 6th சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கெலாம் நல்லா படிச்சுக்கோங்க. எவையேனும் 15 வினாக்களுக்கு குறுகிய விடையளி. அப்போ 15x2 30. அளவீடு வரையறு நிறையின் எஸ்ஐ அலகு என்றால் என்ன. பின்வரும் அளவுகளை ஏறுவரிசையில் எழுதுக. 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் 1 மில்லிமீட்டர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. விசை வரையறு ஒப்புமை அடிப்படையில் நிரப்புக.
நிரப்புக வந்து பருப்பொருள் டேஸால் ஆனது. உப்மாவிலிருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம். கலவைகளை நாம் ஏன் பிரித்தெடுக்க வேண்டும்? ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி பொறுத்துக இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்வரும் நூற்றில் சரியான எழுதுக. அரேஞ்ச் பண்ணி எழுதணும். பொறுத்துக பொறுத்த வரைக்கும் மலைகள், இமயமலை, பாலைவனம், அதே மாதிரி நீளமான நதி, நைல் நதி, புல்வெளி. கொடுக்கப்பட்டுள்ள படம் வரைந்து அமீபாவோட டயக்ராம் போட்டு நீங்கள் பார்ட்ஸ் மார்க் பண்ணணும். உட்கரு, போலிக்கால், அகப்பிளாசம், சுருங்கும் நுண்குமிழ். பாம்புகளின் உடல் பகுதி யாவை? சரிவிகித உணவு யாது? நிரப்புக பொறுத்த வரைக்கும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. கார்போஹைட்ரேட், புரதம், நீர், ஊட்டச்சத்து. ஸோ விடுபட்டதை நீங்கள் எழுதணும். அதே மாதிரி பழங்களையும் காய்கறிகளையும் வெட்டிய பின் அவற்றை நீரில் கழுவக்கூடாது. ஏன்? நுண்ணுயிர்களின் முக்கிய பண்புகள் யாவை? சரியா தவறா? நெக்ஸ்ட் வந்து ஏதேனும் 4 வினாவுக்கு விடையளிக்கணும். இந்த பகுதியில் நீங்கள் 4 × 5 20. வளைகோட்டின் நீளத்தை அளவிடும் முறைகள் ஏதேனும் ஒரு முறையினை எழுதுக. பல்வேறு இயக்கங்களை உதாரணத்துடன் வகைப்படுத்துக. தேநீர் தயாரித்தலின் படிநிலைகளை வரிசையாக எழுதவும். வேர் மற்றும் தண்டு ஆகியவற்றின் பணிகளை பட்டியலிட. பாலைவனங்கள் வாழ்வதற்கேற்ப ஒட்டங்களில் காணப்படும் தகவமைப்பு. வைட்டமின்கள் அவற்றின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்களை அட்டவணைப்படுத்த. கணினியின் பயன்பாடுகளை விரிவாக கூறு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் காமன் ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்மிட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் செப்டம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.